வணக்கம். நம்ம இப்போ மகாபாரதத்துல இருக்கிற கிளை கதைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. அதுல அகஸ்தியருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கிறாங்க இல்லைங்களா? இப்போ அகஸ்தியர் லோபமுத்திரா அப்படிங்கிற பெண்ணை மனம் செய்யறாங்க. லோபமுத்திரா நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியர்கிட்ட செல்வம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால பல நாட்டு அரசர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் இறுதியா வர்றதுதான் இந்த அசுரன்ட்ட வராரு. அசுரர்களுடைய தலைவரா இருக்கிற இல்வாலாட்ட கேட்கிறாரு. அசுரருக்கு அந்த தலைவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வாடாபி. இவங்க ரெண்டு பேருக்குமே பிராமணர்கள் என்றாலே சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு தந்திரம் செஞ்சு என்ன செய்வாங்கன்னா அந்த பிராமணர்கள் எல்லாம் கொன்னுடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராமணர்களை கூப்பிடுவாங்க. இதுல தன்னோட தம்பிய ஆடா மாத்திருவான். ஆடை வெட்டி அந்த பிராமணர்களுக்கு சாப்பாடா போட்டுருவாங்க. பிராமணர்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே வாடாபி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிடுவான். தம்பி உடனே என்ன செய்வான், வயிற்ற கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவான். இதனால அங்க சாப்பிடுற எல்லா பிராமணர்களுமே இறந்துருவாங்க. இததான் அவங்க தந்திரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அசுரர்கள் ரெண்டு பேருமே. இந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய அகஸ்தியரும் போறாரு. அங்க போனோன்னு அதே மாதிரி தம்பிய ஆடா மாத்திட்டு இவன் சமைச்சு அகஸ்தியருக்கு சாப்பாடு போடுறாங்க. அகஸ்தியரும் அந்த சாப்பாடை சாப்பிடுறாரு. இப்ப எப்பயும் போல அண்ணன் கூப்பிடுறான், வாடாபி வெளியே வா அப்படிங்கிறான். அப்ப அகஸ்தியர் சொல்றாரு, வாதாபி இங்க உள்ளேயே சிரிச்சுட்டான், அவன் இனிமே வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னோன்னுதான் இந்த இல்வாலாக்கு தான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது தெரியுது. ஒன்னு அகஸ்தியருடைய காலில் விழுந்து அவன் வணங்குறான். அதற்கப்புறமா அந்த அசுரன் என்ன பண்றான், நிறைய செல்வங்களை கொடுத்து இந்த அகஸ்தியரை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அகஸ்தியர் தன்னுடைய மனைவியா இருக்கிற லோபமுத்திராட்ட எல்லா செல்வத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இன்பமா வாழறாங்க. அப்போ லோபமுத்திராட்ட அகஸ்தியர் கேட்கிறாரு, உனக்கு 10 சாதாரண நல்ல குழந்தைங்க வேணுமா, இல்ல 10 பேருக்கு சமமா இருக்கிற ஒரு பலமிக்க ஒரு மகன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ லோபமுத்திரா சொல்றா, எனக்கு பலமிக்க ஒருவன் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அகஸ்தியரும் அந்த வரத்தை அந்த தன்னுடைய மனைவிக்கு வழங்குறாங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் என்னோட காணொலியில தொடர்ந்து வரும். நீங்க என்னுடைய கதைத்துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளை கதைகளும் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.